வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல அவல் புட்டு பண்ண போறோம். இந்த புட்டை இன்னைக்கு சிகப்பு அவல் வச்சு பண்ணியிருக்கோம். இது நல்ல சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இந்த புட்டு பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப வேகமாகவும் செஞ்சிடலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் சிகப்பு அவலை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த அவல் சூடு ஏறுற வரையும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி லைட்டாக சூடு ஏறுற வரையும் வறுத்துட்டோம்னா நமக்கு அதை பவுடர் பண்ணும்போது நல்லா பவுடர் ஆயிரும். அவல் வறுபட்டு சூடு ஏறிடுச்சு. இந்த மாதிரி சூடு ஏறுற வரையும் வறுத்தா போதும். இந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத நல்லா காஞ்ச மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க. இப்போ இதை லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். அதாவது நம்ம யூஸ் பண்ற ரவையை விட கொஞ்சம் நைஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். ரவையை விட கொஞ்சம் நைஸா இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. இதை ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திட்டு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/4 கப் வெதுவெதுப்பான தண்ணி வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நம்ம பெசரிக்கலாம். எடுத்து 1/4 கப் தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பெசரியாச்சு. இந்த புட்டு மாவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈரத்தன்மையா இருக்கணும், ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடாது. ஈரத்தன்மையா இருந்தா தான் புட்டு நல்லா சாஃப்டா இருக்கும். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளிக்கிறேன். வெதுவெதுப்பான தண்ணி தான் தெளிக்கிறேன். எப்பவுமே புட்டுக்கு மாவு பெசரும்போது மொத்தமா தண்ணியை ஊத்திடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தான் பெசரணும். இப்ப பாத்தீங்கன்னா மாவு ஈரத்தன்மையா இருக்கணும். இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும், உதுத்து விட்டா உதிர்ந்துடணும். இதுதான் புட்டுக்கு மாவு பெசற பக்குவம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டோம்னா மாவு இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம இந்த புட்டை வேக வச்சிடலாம். நான் ஸ்டீமர்ல வாழை இலை போட்டு வச்சிருக்கேன். இதுலதான் புட்டை வச்சு வேக வைக்க போறேன். இந்த மாதிரி வாழை இலையில வேக வச்சோம்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சப்போஸ் வாழை இலை இல்லைன்னா சுத்தமான காட்டன் துணியில வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்ப ரெடி பண்ணி வச்ச இந்த புட்டு மாவை இதுல சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டீமரை வச்சுட்டு மேலையும் வாழை இலையை வச்சு மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 10 நிமிஷம் வேக விடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் லேசா சூடானதும் இதுல 10-12 முந்திரியை இந்த மாதிரி சின்னதா உடைச்சு சேர்த்திருக்கேன். முந்திரி பருப்பை முழுசா சேர்க்கறத விட இந்த மாதிரி சின்னதா உடைச்சு சேர்த்து வறுத்து சேர்த்தோம்னா புட்டு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். முந்திரி வறுபட்டு பொன்னிறமா வந்துருச்சு. இதை நெய்யோடையே தனியா எடுத்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். புட்டு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்து இப்படி திரிச்சு பார்த்தோம்னா திரிக்க வரணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸ்டீமரை எடுத்து வெளியில வச்சுட்டு புட்டை வேற ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிடலாம். புட்டு சூடா இருக்கும் போதே இதுல சர்க்கரை சேர்க்கிறேன். சூடா இருக்கும் போதே சர்க்கரையை சேர்த்துக்கங்க. அப்பதான் இந்த சர்க்கரை மெல்ட் ஆகி இந்த புட்டோட கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். நான் ஒயிட் சுகர் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம நெய்ல வறுத்த முந்திரியையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இதுல ஏலக்காய் பவுடர் சேர்க்கல, நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க. எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டாச்சு. கடைசியா 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சேர்த்திருக்கிற நெய்யே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய டேஸ்டான சாஃப்டான சிகப்பு அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு.
இதை பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம். இந்த டேஸ்டான புட்டை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.